28 ஆகஸ்ட் பீகாருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் குறிப்பாக இப்போ காங்கிரசினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் பங்கு பெற்றிருக்கக்கூடிய யாத்திரையில் காங்கிரஸை சார்ந்த ஒரு நபர் பிரதம மந்திரியை பற்றியும் பிரதமருடைய தாயாரை பற்றியும் இழிவான கேவலமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார். இது தொடர்பாக காங்கிரசினுடைய இளவரசர் ராகுல் காந்திக்கும் சரி, வாரிசு அரசியலை வழியிலே கொண்டிருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கும் இது தெரிந்திருந்தும் கூட ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு எந்தவித வருத்தமும் தெரிவிக்காது மட்டுமல்ல, அந்த பேச்சுக்கு ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்லை. இந்த நாடு ஜனநாயக நாடு என்பது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் கொடுக்கின்ற நாடு. இப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய தாயாரை இழிவாக பேசியிருக்கக்கூடிய நபருக்கு கண்டனம் தெரிவிக்காத, இது குறித்து மன்னிப்பு தெரிவிக்காத ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய சகோதரி ஐ எம் அ கேர்ள், ஐ கேன் ஃபைட் என்று வார்த்தை அலங்காரங்களால் நான் ஒரு பெண், போராட துணிந்த பெண் என்று சொல்லக்கூடியவர் பிரதமருடைய தாயாரை பற்றி பேசிய பேச்சுக்கு இவர்கள் யாரும் எதிர்ப்பு குரல் எழுப்பவில்லை, கண்டன குரல் கொடுக்கவில்லை. இவர்களை பற்றிய இந்த உண்மை முகத்தை, பெண்களுக்கு எதிரான காங்கிரசினுடைய இந்த செயல்பாட்டை நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த நிர்வாகிகள், மகளிர் அணியினர் பெண்களுடைய மரியாதையை குறைத்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை பற்றி தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இங்கு காங்கிரசில் கூட்டணியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் இது பற்றி யாரும் எந்த ஒரு வார்த்தையும் குறிப்பிடாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் கூட ஒரு பெண்மணியை பற்றி, அதுவும் இறந்த வயதான தாயார், நாட்டின் பிரதமருடைய தாயார், அவரை பற்றி தெரிவித்த கருத்து கூட அவர் எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பது அவமானகரமானது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இது குறித்து எதுவும் பேசாமல் மௌனம் காக்கின்றனர். இதுதான் இவர்களுடைய திராவிட மாடலுடைய உண்மை முகமா என்கின்ற எங்களுடைய கேள்வியை அவர்கள் முன்பாக வைக்கிறோம். வெளிநாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த திருநாய்களோட ஒழித்தால் மட்டுமே இந்தியா வந்து மற்ற நாடுகளை முன்னேறம் காணப்படும் சொல்லப்படுது. திருநாய்களை வரையறைப்படுத்துறதுக்கு மத்திய அரசின் ஒரு முயற்சி. இது உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் கொடுத்திருக்காங்க. அதாவது நாம இதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சட்ட விதிகளின்படி அந்த மாதிரி நாயை வந்து பிடிச்சோன்னா கொல்லக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்ப சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு இதுக்கான சேஞ்சஸ் நாம எடுத்துக்க முடியும். ரெண்டாவது, இதை நான் ஏற்கனவே அசம்பிளிலையும் பேசினேன். கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை இப்ப ரீசெண்ட் டேஸ்ல தான் அது நிறைய பேசுறாங்க. நான் இதுக்கு முன்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது என்ன பேசணும்னா, இந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக செய்கின்ற சிகிச்சைக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற பணம் மிக மிக குறைவானது. அதனால எந்த ஒரு லோக்கல் பாடியுமே வந்து அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் காட்டுறதில்லை. ஏன்னா அந்த ஆபரேஷனுக்கான பணம் கட்டுப்படி ஆகாது. இதையே மாநில அரசு செய்ய முடியும். நீங்க ஒவ்வொரு கார்பரேஷன்லயும் முனிசிபாலிட்டிலையும் அந்த சிகிச்சைக்கான, இனப்பெருக்க கட்டுப்பாட்டு சிகிச்சைக்கான பணத்தை அதிகப்படுத்தி இதை வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் டார்கெட் கொடுத்து இத்தனை நாளுக்குள்ள அதை பண்ணணும்னு சொன்னா நிச்சயமா அந்த இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏங்க இது நல்ல திட்டம் இல்லையா? இல்ல வந்து நாய் கடிச்சு இறக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது உயிரிழப்பா தெரியலையா? இன்னைக்கு வந்து தெருநாயோட பிரச்சனை அப்படிங்கறது, குறிப்பா அது சீனியர் சிட்டிசனா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், எவ்வளவு ஒரு இதை பாக்குறோம் நாம. இதை ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிற உடனடியா வந்து இந்த சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க. நான் பேசினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் இதுக்காக நாங்க வந்து புதுசா சென்டர்ஸ் உருவாக்குவோம்னு சொல்றாரு. எப்ப நடக்கும்? இன்னைக்கு இருக்கிறதுக்கு தேர்வு என்ன? இதை கவர்மெண்ட் நினைச்சா நிச்சயமாக ஒரு மாத காலத்திற்குள்ளாக
இந்த அறுவை சிகிச்சை பண்றதோ இனப்பெருக்க கட்டுப்பாடு சிகிச்சை பண்றதோ இதுக்குன்னு ஸ்பெஷல் டிரைவ் பண்றதோ ஈஸியா பண்ண முடியும். நிச்சயமா அது பண்றதுக்கான வாய்ப்புங்க இருக்கு. டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியில இருந்து விலகுவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் வெளியாயிட்டு இருக்குது. அவரும் அதுக்கேற்ற மாதிரி அதிருப்தியான ஒரு வார்த்தைகளை தான் செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, என்டிஏ கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படின்னு தோணுது. என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும் இப்போது இருக்கிறதை விட அதிகமான கட்சிகள் இதோடு இணைய வேண்டும், இந்த என்டிஏ பலமாக வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கம். இதுல வந்து யாருக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு எங்கள் தலைவர்கள் வந்து நிச்சயமாக முயற்சி செய்வார்கள். நிதியமைச்சர் என்ன சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க அரசுமுறை பயணமா இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இப்ப தேர்தல் நிலவரத்தை பத்தி நிர்வாகிகள் உங்ககிட்ட என்ன தெரிவிச்சிருக்காங்க? இல்ல இன்றைக்கு வந்து அவங்களோட அபிஷியல் மீட்டிங் வந்து அந்த சிட்டி யூனியன் பேங்கோட இருந்தா கூட இன்னைக்கு காலையில குறிப்பாக யுஎஸ் டாரிஃப் பத்தி, ஏனென்றால் அமெரிக்க இன்னைக்கு வந்து ஏற்றுமதி அப்படிங்கிறது அதிகமான வரி 50% வரி விதிப்பின் காரணமாக திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஜவுளித்துறை அமைப்புகளோடு இன்று காலை அவங்க வந்து மீட்டிங் நடத்தினாங்க. அதுல பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த அமைப்புகள் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டாங்க, சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல விதமான செய்தி கூடிய சீக்கிரம் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. மத்தியானம் நம்ம தமிழ்நாடு தான் வந்து அதிகமா தோல் ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு மாநிலம். அமெரிக்காவுக்கு அதிகமா ஏற்றுமதி ஆகிற தோல் பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. அவங்களோடவும் நம்மளோட கோல்ட் அண்ட் ஜுவல்லரி அசோசியேஷனோட இந்த யுஎஸ் டாரிஃப் சம்பந்தமா ஒரு மீட்டிங் வந்து நடத்தினாங்க. அதுலயும் பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அவங்க சஜஷன்ஸ், அவங்க டிமாண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுவும் கவனிக்கப்படும், சீக்கிரம் அவங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. கட்சி ரீதியான விஷயங்கள் எல்லாம் கட்சியினுடைய மாநில தலைவர் கூட இருந்தாரு, மற்ற நிர்வாகிகள் இருக்காங்க. அதனாலதான் கேக்குறோம் மேடம், கண்டிப்பா ஏதாவது சொல்லி, ஏன்னா இப்போ மத்திய தலைமையை பொறுத்தவரை தமிழ்நாடு எலெக்ஷனை முக்கியமா பாக்குறோம். ஆமா, பீகார் தேர்தல்லாம் வந்தாலுமே தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்கூட்டியே கூட்டணியை முடிவு பண்ணது, அமித்ஷா வந்தது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழலை வந்து எப்படி பாக்குறாங்க? இப்ப வந்து சூழலை நிதியமைச்சர் வந்து கூட்டணி பலமாக்கணும், நம்ம எல்லாரும் இங்க அதிகமான சீட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எங்களோட சொல்றாங்க.